ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th அதாவது 7ஆம் வகுப்பு அறிவியல் பாக்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 6th சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டுமே பாக்ஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக 7th சயின்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் கவர் ஆகிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th சோசியலில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 7 லெசன் இருக்குது. ஸோ இந்த 7 லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் அளவீட்டியல். அளவீட்டியலில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்படை அளவுகள் அடிப்படை அலகுகள், அதாவது பேசிக்காக உள்ள அலகுகளை வந்து நம்ம அடிப்படை அலகுகள்னு சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி வர்றதை வந்து வழி அலகுகள்னு சொல்கிறோம். 7 அடிப்படை அலகுகள் மொத்தம் இருக்குது. நீளம்னா அதோட அலகு வந்து மீட்டர், நிறைனா அதாவது இந்த நீளம் நிறை அப்படின்றது வந்து அளவுகள்னு சொல்லுவோம். அதோட குறியீடை வந்து நம்ம அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். நீளம் அப்படின்றது மீட்டர், நிறை அப்படின்றது கிலோகிராம், காலத்தின் அலகு வந்து வினாடி, வெப்பநிலை வந்து கெல்வின், மின்னோட்டம் வந்து ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு வந்து கேண்டிலா. நெக்ஸ்ட்டு வழி அளவுகள் பாருங்கள். பரப்பு அப்படின்னா நீளமின்ற அகலம். இந்த வழி அளவுகள்லாம் என்ன அப்படின்னா அந்த அடிப்படை அளவுகள் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி, அதாவது அது கூட மல்டிப்ளை பண்ணியோ இல்லை டிவைட் பண்ணியோ வர மாதிரி இருக்கும். ஸோ பரப்புனா நீளமின்ற அகலம் மீட்டர் ஸ்கொயர், கன அளவுனா நீளமின்ற அகலம் என்று உயரம் மீட்டர் கியூப், வேகம்னா தூரம் பை காலம் அதாவது மீட்டர் பை வினாடி, மின்னூட்டம் அப்படின்னா மின்னோட்டம் என்று நேரம், இது வந்து கூலும், மின்னூட்டம் வந்து கூலும் அப்படின்ற அழகால குறிப்பிடப்படுகிறது. அடர்த்தி அப்படின்னா நிறை பை கன அளவுன்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம்ல, சதுரத்துக்கு பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர், செவ்வகம்னா எல்லின்றுவி அதாவது நீளமின்ற அகலம், வட்டம்னா பை ஸ்கொயர், முக்கோணம்னா ஆஃப் பிஹெச் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். பரப்பளவு என்பது சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வட்டத்தின் பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு பார்க்கும். ஸோ பரப்பு அப்படின்னா அது வந்து சதுரமாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இது ஜஸ்ட் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேக்ஸ்லேயே கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில கேலன், அவுன்ஸ் மற்றும் குவாட். இந்த கேலன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதோட அளவு என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு கேலன் அப்படின்னா 3785 மில்லி லிட்டர். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேபி கொஸ்டினில் கேட்கலாம். ஒரு கேலன் அப்படின்றது 3785 மில்லி லிட்டர், ஒரு அவுன்ஸ் அப்படின்றது 30 மில்லி லிட்டர், ஒரு குவாட் அப்படின்றது 1 லிட்டர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோன்றினாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும் பொழுது நீர்த்துளி மூழ்கிறது. ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை விடும் பொழுது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்குகிறது. எனினும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது மேபி எக்ஸாம்பிள் கேட்கலாம் பாருங்கள். சில பொருட்களின் அடர்த்தி, அதாவது அறை வெப்பநிலைனா ரூம் டெம்பரேச்சரில். ஓகேவா. ஸோ வாயு அப்படின்றத காற்று பார்த்தீங்க அப்படின்னா அதோட அடர்த்தி வந்து 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு வரும். மண்ணெண்ணெய் அப்படின்றது 800. ஸோ இந்த அளவுகள் எல்லாமே கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அடர்த்தியோட அழகாக தானே அதில் குறிக்கப்பட்டிருக்கு. நீருக்கு பார்த்தீங்கன்னா 1000, பாதரசம் பார்த்தீங்கன்னா 13600, திண்ம பொருட்களில் மரம் பார்த்தீங்கன்னா 770, அலுமினியம் பார்த்தீங்கன்னா 2700, இரும்பு வந்து 7800, தாமிரம் வந்து 8900, வெள்ளி வந்து 10500, தங்கம் வந்து 19300. ஸோ இதெல்லாம் இந்த தாமிரத்தின் அடர்த்தி என்ன அந்த மாதிரி கேட்கலாம், மேபி கேட்கலாம். ஒன் டைம் வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெசனில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ செகண்ட் லெசன் பார்க்கலாம். விசையும் இயக்கமும். விசையும் இயக்கம்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். நாட்டிக்கல் மைல், அதாவது இப்போ நம்ம தொலைவு குறிக்கிறது வந்து கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட்டிக்கல் மைல் ஆகும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை ஸ்பீடு அளவிட பயன்படுறது வந்து நாட் எனப்படும். ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை அடைகின்றன என்பதை இது குறிக்கிறது. ஒரு நாட் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் 1 மைல் தொலைவு வந்து அடைஞ்சிருக்கும். ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவு வந்து கிடைக்கின்றன அப்படின்னு மீனிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்,
1 கிலோமீட்டர் பை மணி ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பை வினாடி. அதாவது கிலோமீட்டர் பை மணியில் இருக்கிறத மீட்டர் பை வினாடிக்கு மாற்ற அப்படின்ட்டு நம்ம சம்ஸ் வந்து மேக்ஸில் பார்ப்போம். ஸோ அது எப்படி வந்தது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். ஸோ 1 மணி நேரத்துக்கு 3200 வினாடி. ஸோ அதை தான் போட்டிருப்பாங்க. 1000 மீட்டர் பை 3200 ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பை வினாடி. நெக்ஸ்ட் பாருங்க, இது முக்கியமானது. பொதுவான வேகங்கள், அதாவது ஆமையோட வேகம் பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர் பை வினாடி. மனிதர்களோட நடையின் வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 1.4 மீட்டர் பை வினாடி. மலைத்துளியின் வேகம் வந்து 9 to 10 மீட்டர் பை வினாடி. ஓடும் பூனையின் வேகம் வந்து 14 மீட்டர் பை வினாடி. சைக்கிளின் வேகம் வந்து 20 to 25 கிலோமீட்டர் பை மணி. சிறுத்தையின் ஓடும் வேகம் 31 மீட்டர் பை வினாடி. அதாவது என்னன்னா, ஒரு வினாடியில் 31 மீட்டர் வந்து சிறுத்தை வந்து ஓடும். சரியா? வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தினை எரியும் வேகம் வந்து 90 to 100 மைல் பை மணி. பயணிகள் விமானத்தின் வேகம் 180 மீட்டர் பை வினாடி. ராக்கெட்டின் வேகம் 5200 மீட்டர் பை வினாடி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிறுத்தையோட வேகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுத்தை வந்து மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அதோட வேகம் என்ன அப்படின்னா 25 மீட்டர் பை வினாடி முதல் 30 மீட்டர் பை வினாடி வரை ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ இது வந்து 2 வினாடியில் 0லேருந்து 20 மீட்டர் பை வினாடியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செகண்டில் சிறுத்தை வந்து 25 மீட்டர்லேருந்து 30 மீட்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணும். அதாவது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தஞ்சாவூர் பொம்மை தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மையாகும். இப்பொம்மையோட ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் பொம்மையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக பொம்மையானது மிக மெல்லிய அலையுடன் நடனம் போன்ற தொடர்ச்சியான இயக்கத்தினை தோற்றுவிக்கிறது. அதாவது இது வந்து பானை மாதிரி செஞ்சுருப்பாங்கள்ல, அதோட டோட்டல் வெயிட்டும் அந்த ஈர்ப்பு மையமும் அடிப்பகுதியில் இருக்கிறதுனால தான் அதை மட்டும் நிலையாக வச்சுட்டு அப்படியே சுற்றி வர மாதிரி நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3rd லெசன் பார்க்கலாம். 3rd லெசன் என்ன அப்படின்னா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், அதாவது தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் கலவைகள். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் அணுவாகும். வாயு எது அதிகமாக இருக்குன்னு கேட்டால் நைட்ரஜன். ஓகேவா? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணு. பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்களாகும். எனினும் பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் எதெல்லாம் அப்படின்னா இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வயிற்றுப்போக்கு பிஸ்மத். இது சம்டைம்ஸ் கேட்பாங்க. பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ராபர்ட் பாயில். ஸோ ராபர்ட் பாயில் அப்படின்ற விஞ்ஞானி தான் முதலில் தனிமம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் ராபர்ட் பாயில். ஓகேவா? ஸோ இவரே பருப்பொருட்கள் தனிமங்களாகவே காணப்படுகின்றன என்பதை முதலில் கூறினார். வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவரும் இவர் தான். ஓகேவா? பாயில் விதி மூலம் இவர் வந்து நல்லா ஃபேமஸ் ஆனார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆரம்ப நாட்களில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதலில் எந்த இடத்தில் கிடைத்ததோ அந்த இடத்தின் பெயரில் இருந்து வருவிக்கப்பட்டது. உதாரணமாக, காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது. சில தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமத்தின் நிறங்களில் இருந்து உருவாக்கப்பட்டன. உதாரணமாக, தங்கம் என்பது மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து வருவிக்கப்பட்டது. இப்போ வந்து IUPAC அமைப்பே தனிமங்களுக்கான பெயர்களை அங்கீகரிக்கிறது. பல தனிமங்களின் குறியீடுகள் அத்தனிமங்களின் ஆங்கில பெயர்களை 1 அல்லது 2 எழுத்துக்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றன. குறியீட்டின் முதல் எழுத்தானது எப்போதும் பெரிய ஆங்கில எழுத்தினாலும் 2வது எழுத்தானது சிறிய ஆங்கில எழுத்தினாலும் எழுதப்படுகிறது. இப்போ கோல்டுனா AU அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இதில் வந்து சிலிக்கான்னா SI, ஜெர்மானியம்னா GE. ஸோ இதெல்லாம் இப்போ யார் நேம் வைக்கிறாங்க அப்படின்னா IUPAC. ஸ்டார்டிங்கில் மேபி அது எங்கே உருவாச்சு அந்த இதை வச்சு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த IUPAC ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் இங்கிலீஷில். SI இங்கிலீஷில் எக்ஸ்பென்ஷன் அந்த இது வரும்ல. ஸோ IUPACயோட நேம் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தனிமங்கள், சேர்மங்கள் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றில் மிதக்கிறது? பலூனில் உள்ள காற்றினை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைகிறது. ஓகேவா? எந்த பொருளை வெப்பப்படுத்தினாலும் அதில் உள்ள மூலக்கூறுகள் வந்து விரிவடையும். ஸோ விரிவடைதல் காரணமாக பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைகிறது. அதனால் பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைகிறது. இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக வெப்ப காற்று பலூனில் மிதக்கிறது. ஓகேவா? வெப்ப காற்று பலூன் காற்றில் மிதக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் இந்த லெசனில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 4th லெசன் பார்க்கலாம். 4th லெசன் என்ன அப்படின்னா அணு அமைப்பு. ஓகேவா? ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நேனோமீட்டர்னா நேனோனா நமக்கு தெரியும் 10⁻⁹. நேனோமீட்டர் அப்படின்னா சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகாகும். ஒரு நேனோமீட்டர் என்பது 1 × 10⁻⁹ மீட்டர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் 98% செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. நமது உடலில் ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள் வந்து காணப்படுகின்றன. ஓகேவா? ஸோ 98% செல்கள் வந்து இறந்து புது செல்கள் ஒவ்வொரு வருடமும் தோற்றுவிக்கப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டு காணப்படுகின்றனவான்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டுள்ளன. சூரிய மண்டலத்தினை போலவே அணுவானது அணுக்கருவினை மையத்தில் கொண்டுள்ளது. அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகிறது. சூரிய மண்டலத்தில் எப்படி சூரியன் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ அதனை சுற்றி நீள்வட்ட பாதையில் கோள்கள் வந்து சுற்றி வரும். சேம் அணுல என்ன அப்படின்னா அணுக்கரு சென்டரில் இருக்கும். அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்து வெவ்வேறு வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, அணுக்களை பிணைத்திருப்பது ஏன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை, புரோட்டான்கள் வந்து நேர்மின் சுமை கொண்டவை. இவற்றிற்கிடையே உள்ள ஈர்ப்பு தான் எலக்ட்ரான்களை அதன் வட்ட பாதையில் பிணைத்து வைத்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த லெசனில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 5th லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 5th லெசன் என்ன அப்படின்னா தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனி மலர் அன்று பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தியாகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். ஸோ மஞ்சரி என அழைக்கப்படும் மலர் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியகாந்தி. ஓகேவா? வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணச்செடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் புரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனி மலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 தாவரம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சூரியகாந்தி, இன்னொன்று வந்து ட்ரைடாக்ஸ். ஸோ 2 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் வந்து உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை என்ன அப்படின்னு கேட்டால் ரெட்டை தேங்காய் ஆகும். இதன் விதை வந்து 2 தேங்காய்கள் ஒன்றோடொன்று, அதாவது விதை. ஓகேவா? விதையே தேங்காய் சைஸில். நம்ம இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆனால் இதில் விதையே தேங்காய் சைஸில் இருக்கும். அப்போ எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. 2 தேங்காய்கள் ஒன்றோடொன்று இணைந்து உருவானது போல இருக்கும். இவ்விதை சேசிலிஸ் என்ற தாவரத்தில் உள்ள 2 தீவுகளில் மட்டுமே முளைக்கும். ஓகேவா? ஒரு விதையின் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 12 அங்குலம், வட்டம் வந்து 3 அடி, எடை வந்து 18 கிலோ உள்ளதாக இருக்கும். தாவர உலகின் மிகச்சிறிய விதை எனப்படுபவை எது அப்படின்னா ஆர்கிட் விதைகள் ஆகும். 35 மில்லியன் ஆர்கிட் விதைகளின் எடை வெறும் 25 கிராம் மட்டுமே. அதாவது அதிக எடையுள்ளது அப்படின்னா அந்த ரெட்டை தேங்காய் விதை அது இருக்குது. ஓகேவா? இது அதே மாதிரி ரொம்ப சின்ன விதை எது அப்படின்னா ஆர்கிட். ஓகேவா? இதில் 35 மில்லியன். ஓகேவா? எவ்வளோ அதிகம்னு பாருங்கள். 35 மில்லியன் ஆர்கிட் விதைகளின் எடை வெறும் 25 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின், சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரை மட்டத்திற்கு மேல் அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகின்றன. ஸோ வேர்னாலே மண்ணுக்கு கீழே தரையிலிருந்து தோன்றும் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் சில தாவரங்களில் வந்து தண்டு அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகின்றன. இதற்கு நேம் வந்து மாச்சிட வேர்கள். அதாவது தரையிலிருந்து தோறாமல் வேறு பகுதியில் மாறி இருக்கிறதுனால மாச்சிட வேர்கள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாண்டா தாவரம் தொச்சு தாவரமாக மரங்களில் வளர்கிறது. இதன் தொச்சு வேர்களில் உள்ள வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. ஸோ வாண்டா தாவரத்தில் எது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது அப்படின்னா அந்த வெலமன் திசு, அதுதான் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள்.
இந்த லெசனில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6th லெசன் பார்க்கலாம். 6th லெசன் வந்து உடல் நலமும் சுகாதாரமும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். டெங்கு காய்ச்சலானது DEN12 வைரஸால் தோற்றுவிக்கப்பட்டு ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் பரவுகிறது. இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. ஸோ டெங்கு காய்ச்சல்னால பாதிக்கப்படும் பாட் எது அப்படின்னா இரத்த தட்டுக்கள். ஓகேவா, இரத்த தட்டுகளோட எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 முதல் 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நோய்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு இந்த நோய்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் நிறையா இருக்கும். அந்த விட்டமின் ஏ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தெரியுமா கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஓகேவா. ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் அந்த பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். அது போக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் கொடுத்துருக்கிறது பார்த்தா நிறையா வரும். ஸோ நம்ம அது முடிஞ்சால் தனி வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கொடுத்துருக்க பாக்ஸை மட்டும் பார்ப்போம். தடுப்பூசி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தல் தான் தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க குழந்தை பருவத்திலேயே தடுப்பூசி கொடுக்கப்படுகிறது. ஸோ தடுப்பூசியை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்ற கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சால் ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். லூகோடெர்மா அப்படின்றது வந்து தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்புகளால், நிறமினா என்னதுன்னா மெலனின் இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களையும் பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவை பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்கார்வதன் மூலம் பரவுவது கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க. இரும்பு சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளாகும். ஸோ இரும்பு சத்து நம்ம கம்மியாக இருக்கோம்னா அந்த அயன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து ஆபத்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ 7th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணினி, அதில் பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் இல்லை. ஸோ 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு 7th செகண்ட் டேர்ம் சயின்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th செகண்ட் டேர்ம் சயின்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் சயின்ஸில் மொத்தம் எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னா 6 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெப்பம் மற்றும் வெப்பநிலை. ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் நம்ம 1 by 1 பார்க்கலாம். அந்த யூனிட்லாம் நல்லா படிச்சிருங்க. அதாவது வெப்பநிலைக்கு என்ன, அப்புறம் வெப்பம்னா எதால் அளக்கப்படுது. ஸோ இதில் அளவீடுகள் அந்த இதில் இருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையினை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இதை ஃபேரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் ஆகும். மேலும் ஒவ்வொருவரும் ஒரே மதிப்பிலான வெப்பநிலையினை நாள் முழுவதும் பெற்றிருப்பதில்லை. அதாவது நாம் செய்யும் வேலைகளுக்கு ஏற்பவும் புற சூழலுக்கு ஏற்றாற் போலவும் நமது உடல் வெப்பநிலையானது நாள் முழுவதும் சிறிது உயர்வதும் தாழ்வதுமாக உள்ளது. ஸோ மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ், ஃபேரன்ஹீட்டில் 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பெரும சிறும வெப்பநிலைமானி, அதாவது என்ன அப்படின்னா ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானியானது பெரும சிறும வெப்பநிலைமானி என அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உலகின் பெரும்பான்மையான மனிதர்கள் அன்றாட வாழ்வில் வெப்பநிலைகளை அளக்க செல்சியஸ் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றன. கெல்வின் அளவீட்டு முறையானது தனிச்சுழி அளவீட்டு முறை மட்டுமல்ல. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் 1 கெல்வின் வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் வகையில் கெல்வின் அளவீட்டு முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 273.15 என்ற மதிப்பினை செல்சியஸ் அளவீட்டுடன் கூட்டுவதன் மூலமாகவோ அல்லது கழிப்பதன் மூலமாகவோ நாம் மிக எளிமையான செல்சியஸ் அளவீட்டு முறையினை தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்றிக்கொள்ள இயலும். ஆனால் அமெரிக்க நாடுகளில் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றன. ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்றுவது எளிமையானதாக இல்லை. இதனை சரி செய்ய அவர்கள் ரான்கின் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றன. கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியியலாளர் மற்றும் இயற்பியலாளரான ரான்கின் 1859ஆம் ஆண்டு இம்முறையினை அறிமுகப்படுத்தினார். இது தனிச்சுழி அளவீட்டு முறையாகும்.
மேலும் 1 டிகிரி ரேன்கினில் ஏற்படும் மாற்றம் 1 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமாகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துபவர்களுக்கு தனிச்சுழி அளவீட்டு முறை தேவைப்பட்டால் அவர்கள் R = F+4 489.67 என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி ரேன்கின் முறைக்கு மதிப்பினை எளிமையாக மாற்றிக்கொள்ள இயலும். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம செல்சியஸில் இருக்கிறத ஃபாரன்ஹீட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது பர்டிகுலர் இந்த தனிச்சுழி வெப்பநிலை அந்த இதுக்கு தேவைப்பட்டால் என்ன அப்படின்னா R = ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறத அந்த ரேன்கின்க்கு மாற்றிக்கலாம். அதுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க. R = F+459.67 அப்படின்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி ரேன்கின் முறைக்கு வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அந்த தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து இதில் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் லெசன் போகலாம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா மின்னோட்டவியல். ஓகேவா? மின்னோட்டவியலில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இந்த இது பார்த்துக்கோங்க. ஒரு மில்லி ஆம்பியர் அப்படின்றது வந்து 10⁻³ ஆம்பியர். அதாவது மில்லினா 10⁻³ தெரியும்ல, அதுதான் ஒரு மில்லி ஆம்பியர்னா 10⁻³ ஆம்பியர். ஓகேவா? அதை வந்து நம்ம டெசிமல் எப்படி எழுதலாம்னா 1/1000 ஆம்பியர் ஆகும். மைக்ரோனா 10⁻⁻6. அப்போ 1/6 zeros வர மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இரு புள்ளிகளுக்கிடையேயான மின்னழுத்த வேறுபாடு என்பது ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவாகும். மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும். நெக்ஸ்ட் இந்த மின்தடை எண், இது ரொம்ப முக்கியம். இது சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கூட கேட்கலாம். இது டூ யூ நோ பாக்ஸ் கிடையாது, பட் இதை பார்த்துக்கோங்க. வெள்ளியோட மின்தடை எண் வந்து 1.59 × 10⁻⁻8. அதோட மின் கடத்து திறன் பார்த்தீங்க அப்படின்னா 6.30 × 10⁻7. தாமிரத்தின் மின் தடை எண் அப்படின்னா 1.68 × 10⁻8. மின் கடத்து திறன் வந்து 5.98 × 10⁻7. துண்டாக்கப்பட்ட தாமிரம் வந்து 1.72 × 10⁻8. மின் கடத்து திறன் வந்து 5.80 × 10⁻7. அலுமினியம் பார்த்தீங்கன்னா 2.82 × 10⁻8. கடத்து திறன் வந்து 3.5 × 10⁻7. ஸோ இது வந்து பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா? பாக்ஸ் கொஸ்டின் கிடையாது, பட் அதில் இருந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதன்மை மின்கலனுக்கும் துணை மின்கலனுக்கும் உள்ள வேறுபாடு இருந்தது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாக்ஸ் கொஸ்டின் இந்த லெசனில் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இருக்குது பாருங்கள். நமது உடலில் இயற்கையாக உருவாகும் மின் சைகைகளின் துலங்களாக அனைத்து தசைகளும் இயங்கும். அதாவது நம்ம உடம்புல நேச்சுரலாகவே உருவாகக்கூடிய மின் சைகைகள் இருக்குல்ல, அதோட துலங்களாக தான் அனைத்து தசைகளும் இயங்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். குறுக்கு மின் சுற்று. உன் வீட்டருகில் அமைந்திருக்கும் மின் கம்பங்களில் சில நேரங்களில் உருவாகும் தீப்பொறியை நீ கண்டு இருக்கிறாயா? அந்த மின்சார தீப்பொறி உருவாக காரணம் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மின் பாதையில் ஏற்படும் குறுக்கு மின் சுற்றினால், அதாவது ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவோம்ல, அந்த குறுக்கு மின் சுற்றினால் உருவாகிறது. குறுக்கு சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கிடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்று குறுக்கு மின்சுற்று எனப்படும். வெல்டிங் செய்தல் குறுக்கு மின்சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடே ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வெல்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். தாமிரத்தால் ஆன மின் கடத்திகள் மிக குறைந்த மின் தடையை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுவிட்சுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து மெயின் அந்த எலக்ட்ரிக் இதிலேருந்து லைன் வரும்ல, அது எல்லாமே தாமிர கம்பி தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து மிக குறைந்த மின் தடையை கொண்டுள்ளது. ஸோ மிக குறைந்த மின் தடைனா அது வழியாக கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? மின் தடை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த தடை அப்படின்னா என்னென்னா மின்சாரத்தை தடை பண்ணுறது, அவ்வளோதான். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுவிட்சுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வகை கம்பிகள் அதிக மின் தடையை கொண்டுள்ள பொருட்களால் சூழப்பட்டிருக்கும். இந்த பொருட்கள் வந்து பொதுவாக நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தும் சிப்புகளானது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்தி செமிகண்டக்டர்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் அவற்றின் மின் கடத்து திறன்கள் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைப்பு வச்சிருக்கும். ஸோ நல்ல
குட் கண்டக்டர், பேட் கண்டக்டர்னு சொல்லுவோம். நற்கடத்திகள்லாம் இந்த இப்போ தாமிரம் வந்து மின்சாரத்தை நல்லா கடத்தும். கடத்தா பொருட்கள்னால் மரம், ரப்பர் இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கதான் செமி கண்டக்டர்ஸ், அதாவது குறை கடத்திகள்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் அதை வச்சு தான் இந்த சிம் கார்டு, கணினி, இந்த ஏடிஎம் கார்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் அவ்வளோதான். செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் உள்ள உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெல்லியில் உள்ள இரும்பு தூண் ஆச்சரியத்தக்க வகையில் உள்ளது. நம்ம டெல்லி சுல்தான் அதில் படிச்சிருப்போம்ல, இந்த குதுப் மினார், குத்புதீன் ஐபக் வந்து அடிக்கல் நாட்டி இல்துமிஷ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த குதுப் மினார் வளாகத்தில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இரும்பு தூண் உள்ளது. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த கூரையும் இன்றி புறவெளியில் உள்ள அந்த இரும்பு தூண் துருப்பிடிக்கவில்லை. இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருவிடுதலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது. ஓகேவா? ஸோ இந்த குதுப் மினாருக்கு தான் குத்புதீன் ஐபக் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். ஸோ இந்த இரும்பு தூண் வந்து ஐ திங்க் மெக்ரால் இரும்பு தூண் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நூற்றாண்டுலேயே துருப்பிடிக்காத இரும்பு, அந்த டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை அடிக்கடி கேட்பாங்க. இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதும் துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு மாற்று முறையாகும். இம்முறைக்கு நாகமுலாம் பூசுதல், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு இதோட நேம் என்னன்னு கேட்பாங்க. நாகமுலாம் பூசுதல் என்று பெயர். இம்முறையை பற்றி விரிவாக உயர் வகுப்புகள் இருப்போம். ஸோ அந்த இதை மட்டும், அந்த டெக்னாலஜி அப்படியே கொடுத்துட்டு இது நேம் என்னன்னு கேட்பாங்க. நாகமுலாம் பூசுதல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லூயிஸ் பாஸ்டியர் என்ற பிரெஞ்சு வேதியியலாளர் ஒரு நுண்ணுயிரியலாளரும் ஆவார். இவரே முதலில் நொதித்தல் அப்படின்ற நிகழ்வினை விவரித்தவர் ஆவார். ஸோ நொதித்தலை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டியர். காற்று அச்சு சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரியின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். இவரே ரேபிஸ் வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தவர். ஸோ லூயிஸ் பாஸ்டியர்னா 2 ஞாபகம் வரணும். ஒன்று நொதித்தல், ஒன்று வந்து ரேபிஸ் வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவரும் அவர் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த ஒரு பொருள் ஒரு வேதி வினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும், அதாவது அந்த வினையில் எந்த டிஃப்ரென்ஸும் பண்ணாமல் அதோட ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். எடுத்துக்காட்டாக சர்க்கரையின் நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. வினையூக்கியை பற்றிய தகவல்கள் உயர் வகுப்பில். அதாவது அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குன்னா அதில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் அதோட ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வினையூக்கி எனப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின், ஸோ இந்த லெசனில் பாக்ஸ் கொஸ்டின் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 4th லெசன் பார்க்கலாம். 4th லெசன் செல் உயிரியல், அதாவது பாட்னியில் செல் உயிரியல் அப்படின்றதான் 4th லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள டூ யூ நோ பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். இந்த செல்கள்லாம் நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும்ட்டு அவசியம் இல்லை. பிசியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். பிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீளமான செல் எது அப்படின்னு கேட்டால் நரம்பு செல். ஸோ இந்த மாதிரி அந்த செல்லுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூலச்செல்கள், இது முக்கியம். ஸோ இதிலேருந்து மேபி கொஸ்டின் வரலாம். மூலச்செல்கள் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சி அடையும் திறனுடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. மூலச்செல்கள் என்ன அப்படின்னா, கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது இரத்த செல், நரம்பு செல், தசை செல்கள், சுரப்பி செல்கள்,
அப்படின்ட்டு எந்த செல்லாக வேணால் நம்ம வந்து அந்த மூலச்செல்லை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அறிவியல் அறிஞர்கள் மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டில் இப்போ காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மூலச்செல்லை எடுத்து வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மூலச்செல்லோட ஸ்பெஷல். ஓகேவா? இது வந்து எந்த செல்லாக வேணால் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி மற்ற நோய்க்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதான் அந்த மூலச்செல். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் என்ன அப்படின்னா கணிகங்கள். பசுங்கணிகம்னா என்னது? பச்சையாக இருக்குன்னு சொல்லுமா? ஸோ அந்த வெவ்வேறு கலருக்கு காரணம் என்ன அப்படின்னா கணிகங்கள் எனப்படும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வந்து வண்ண கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கு ரகசியம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. சிவப்பு இரத்த செல்கள்ல உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. அதாவது ரெட் பிளட் செல் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து புதிய சிவப்பு இரத்த செல்கள் வந்து டெய்லி தோன்றும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் 5th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா வகைப்பாட்டியலின் அடிப்படைகள். அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் விலங்குகள் இதுதான் தாவரம் இதுதான் விலங்குகள் அப்படின்ட்டு பிரித்தது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். இவர் விலங்குகளை வந்து இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை பறப்பவை நீந்துபவை அப்படின்ட்டு 3 தொகுதிகள். ஃபஸ்ட்டு வந்து 2 தொகுதிகளாக பிரிச்சிருக்காரு. இரத்தம் உள்ளது இரத்தம் இல்லாதது. நெக்ஸ்ட் வந்து 3 தொகுதிகளாக பிரிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா நடப்பவை பறப்பவை நீந்துபவை அப்படின்ட்டு. யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லை சரியான இணை கேட்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. மனிதனின் அறிவியல் பெயர் வந்து ஹோமோசெஃபியன்ஸ். வெங்காயம் வந்து அல்லியம் சட்டைவம். எலியை இங்கிலீஷில் ரேட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ எலியோட அறிவியல் பெயர் வந்து ரேட்டஸ். புறா வந்து கொலம்பா லிவியா. புளிய மரம் வந்து டேமரிண்டஸ் இண்டிகா. எலுமிச்சை வந்து சிட்ரஸ் அரண்டிஃபோலியா. வேப்ப மரம் வந்து அசாடிரெக்டா இண்டிகா. தவளை வந்து ரானா ஹெக்ஸாடாக்டைலா. தேங்காய் வந்து காக்கஸ் நியூசிஃபெரா. நெல் வந்து வரைசா சட்டைவா. மீன் வந்து கட்லா. ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சி வந்து ஜிஞ்சிபர் அஃபிலேசின். பப்பாளி வந்து காரிகா பப்பாயா. பேரீச்சை வந்து ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. இது வந்து ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. பட் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து கணினி வரைகலை. ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் இல்லை. ஸோ அவ்வளோதான். 7th செகண்ட் டேர்ம் சயின்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 7th தேர்ட் டேர்மில் சயின்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எத்தனை லெசன் கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து ஒளியியலில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின். ஒளி அப்படின்றது லைட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது என்ன அப்படின்னா சூரிய ஒளி ஆகும். எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவில் இருந்து கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை அப்படின்ற நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்வுக்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. சந்திரன் ஒரு ஒளிரும் பொருளான்னு கேட்டிருக்காங்க. சந்திரன் வந்து நன்கு ஒளியை தரும் மூலமாகும். ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல. அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கும் பிரதிபலிக்கிறது. ஓகேவா? ஸோ சந்திரன் அது வந்து ஒளிரும். பட் அதுவாகவே ஒளியை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா?
நாம் சந்திரனை பார்க்கும்போது சந்திரனின் ஒளிரும் ஒரு பாதியை மட்டுமே காண்கிறோம். சந்திரனின் ஒரு பாதி எப்பொழுதும் சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை பெறுகிறது. இவ்வாறே சந்திரனிடமிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, நாம் வீட்டில் பயன்படுத்தும் குழல் விளக்கு அதாவது டியூப்லைட் வந்து ஒரு வகையான வாயு விரக்க ஒளி மூலமாகும். இது ஒளிர்தலின் மூலம் நமக்கு கண்ணூர் ஒளியை தருகிறது. குழாயின் வழியே செல்லும் மின்னோட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்களை உருவாக்குகிறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிரச் செய்கின்றன. நெக்ஸ்ட் பாருங்க, அல் ஹசன் ஹயத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறு துளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைவதே அப்படின்றத வந்து கண்டறிஞ்சவர் இந்த அல் ஹசன் ஹயத்தம். ஒளியுடன் பல சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார் அப்படின்னா இவர் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, அறிந்துகொள் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. கேமராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசி துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டது. இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி என்று பெயர். மேலும் ஊசி துளை கேமரா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். வேறு பாக்ஸ் கொஸ்டின் இல்லை இந்த லெசனில், அவ்வளோதான். இன்னொன்று இருக்கு பாருங்கள், ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தையை பின்னோக்கி அதாவது ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஏன் இது போன்று எழுதப்படுகிறது அப்படின்னா சமதள ஆடியின் இடவள மாற்றம் அப்படின்ற பண்பு வந்து இங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் இடவள மாற்றத்தின் காரணமாக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுதான் இந்த இடவள மாற்றம், சமதள ஆடியின் இடவள மாற்றம் அப்படின்ற பண்பு தான் இதில் பயன்படுத்தப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்கலாம். சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஆகும். எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். ஸோ இந்த 2 ரீசன்னால தான் ரெட் லைட் வந்து நம்ம வண்டியில் போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின். நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின், செகண்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் லெசன் வந்து அண்டம் வச்சு மீன்வெளி. ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வானியல் அலகு அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. இது வா என்னும் அலகால் குறிக்கப்படுகிறது. அதாவது அதை அப்படியே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வானியல் அலகு என்ன அப்படின்னா 1.496 என்று 10⁸ கிலோமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒளியாண்டு அப்படின்னா என்னென்னா ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது OA என குறிக்கப்படுகிறது. ஸோ ஒரு ஒளியாண்டு = 9.4607 என்று 10⁻12 கிலோமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடி கோணத்தில் ஏற்படுத்தும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இது PC என குறிக்கப்படுகிறது. ஸோ ஒரு PC = 3.261 ஒளியாண்டு அதாவது 3.09 என்று 10⁻13 கிலோமீட்டர். ஸோ இந்த 3லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த இதை நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. வானியல் அலகுனா எவ்வளோ, ஒளியாண்டுனா எவ்வளோ, அப்புறம் PCனா அந்த ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்றது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ். இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், படிச்சிருங்க. இதிலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1989 கலீலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டார். 14 வருட விண்வெளி பயணத்தில் இக்கலன் இதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சிறு கலனுடன் இணைந்து வியாழன், கஸ்ரா என்னும் சிறுகோள், ஷீமேக்கர், லெவி, நயன் என்னும் வால் நட்சத்திரங்களால் வியாழனில் ஏற்பட்ட தாக்கம், அப்புறம் யூரோப்பா, காலிஸ்டோ, ஈயோ மற்றும் அமல்தியா போன்றவற்றை ஆராய்ந்தது. வியாழனின் ஒரு நிலவுடன் கலீலியோவின் மோதலை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் செப்டம்பர்
2003 வியாழனில் மோத செய்து சிதைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் இவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன், அதாவது பலபடி வேதியியல், இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நைலான் இலை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏறவும் பயன்படுத்தப்படுகிறது. நைலான் என்ற பலபடி இலையானது பாலி அமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. ஹெக்ஸாமெத்திலின் டையாமின் மற்றும் அபிடிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலி அமைடுகள் எனப்படும். திண்ம சில்லுகளாக இந்த பாலி அமைடுகளை உருக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரட்டின் மிக நுண்ணிய துளைகளில் அழுத்தும் போது நைலான் உருவாகிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் போது கிடைக்கும் துணை விளைபொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருட்கள் தான் இந்த செயற்கை இலைகள் எனப்படும். பெட்ரோலிய எண்ணெயை காய்ச்சி வடித்தல் வச்சு உயர் வகுப்பில் படிப்பீங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏறத்தாழ 200 ஆண்டுகளாகவே நெகிழி நமது பயன்பாட்டில் உள்ளது. பார்க்கீசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவர் ஆவார். ஸோ உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர். அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கீசின். நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலும் நாம் 1 ட்ரில்லியன் என்ற அளவில் நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம். அவற்றில் 1 முதல் 3% மட்டும்தான் மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, செயற்கை இலைகளால் ஆன உடைகளில் நெகிழி பொருட்கள் இருப்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு முறையும் அத்தகைய ஆடைகளை நாம் தேய்க்கும் போது சிறிய இலைகளான நுண்ணிலைகள் ஆடைகளிலிருந்து வெளியேறி நீளம், நீரோடைகள், ஆறுகள் மற்றும் கடல்களில் கலக்கின்றன. கடலின் மேற்பரப்பில் மிதக்கும் தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள் மேற்சொன்ன நுண்ணிய இலைகளில் ஒட்டிக்கொண்டு ஆபத்தான மாசுபாட்டை உண்டாக்குகின்றன. கடல்வாழ் உயிரினங்களான இறால், மீன் போன்றவை நுண்ணிய நெகிழிகளை தமது இயற்கையான உணவு மற்றும் உணவாதாரம் என்று எண்ணி உண்கின்றன. அத்தகைய நெகிழிகளை உண்பதால் பலவித நச்சுக்கள் கடல்வாழ் உயிரினங்களின் உடலுக்குள் சேர்கின்றன. அந்த கடல்வாழ் உயிரினங்களை மனிதர்களாகிய நாம் உண்ணும் பொழுது உயிரினங்களின் உடலில் தங்கிய நச்சுக்கள் நமது உடல்களை அடைகின்றன. இவ்வாறாக உணவு சங்கிலி தொடரில் நாம் உண்ணும் உணவு, பருகும் நீர் மற்றும் சுவாசிக்கும் காற்றிலும் இந்த நெகிழி அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் இலைகள் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, PLA நெகிழியான உயிரி நெகிழியின் தயாரிப்பு முறை. ஸோ இது ஜஸ்ட் தயாரிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் வராது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சோளமாவு 1 மேஜைக்கரண்டி, காய்கறி கிளைசரின் 1 ஸ்பூன், அப்புறம் வினிகர், நீர், கிளறக்காய், இதெல்லாம் வச்சு இந்த செய்முறை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, ஜஸ்ட் வேணால் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிசெஃப் WHO விதிமுறைகளின் படி ORS எப்படி தயார் செய்யணும், அதாவது ஓரல் ரீஹைட்ரேட் சொல்யூஷன் எப்படி தயார் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, பட் அந்த ORS அப்படின்றது என்ன அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது லைட்டாக, அதாவது இந்த செய்முறை அந்த மாதிரிலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. இவ்வளோ கிராம் எடுத்து செய்யணும் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வேண்டாம். அந்த ORS அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சளி மற்றும் புழு போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்யாது. ஓகேவா? சளி மற்றும் அதாவது இந்த ப்ளூ இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்யாதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மயக்கமூட்டிகள். 1860 ஆல்பர்ட் நிமோனின் என்பவர் கோகோ இலைகளிலிருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிருமி நாசினி, அதாவது டெட்டால், குளோரோசைலனால் மற்றும் டெர்பன்கால் ஆகியவை சேர்ந்த கலவை தான் இந்த கிருமி நாசினி. நெக்ஸ்ட் அயோடின் அப்படின்னா என்னென்னா, அயோடின் +2 முதல் 3% ஆல்கஹால், நீர் கலந்த சோப்பு கரைசல், அயோடோஃபார்ம், ஃபினாலிக் கரைசல்கள், எத்தனால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்கை ஆன்டிசெப்டிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு, மஞ்சள், சோற்றுக்கச்சாலை, வெங்காயம், முள்ளங்கி, இதெல்லாம் என்ன அப்படின்னா இயற்கை ஆன்டிசெப்டிக் எனப்படும். நெக்ஸ்ட்டு, மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எரிவதால் மெழுகுவர்த்தி சுடர் உருவாகிறது. வெப்பச்சலன கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது
சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்போதுமே மேல் நோக்கி தான் எரிகிறது. ஓகேவா? சொந்த லெசனில் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 5th லெசனில் அன்றாட வாழ்வியல் விலங்குகள் அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தேன். தேன் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது, எவ்வாறு உருவாகிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தேன் வந்து தேன் கூட்டில் பல தேனீக்கள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் அப்படின்ற இனிப்பு சாற்றை எடுக்கிறது. சேகரித்து அதை தேனாக மாற்றி அதை தேன் கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. ஸோ நம்ம வந்து தேன் அப்படின்ற இனிப்பு சாறினை தேன்கூட்டில் இருந்து பிரித்தெடுக்கிறோம். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன்கூடுகளிலிருந்து இயற்கையான மலை தேனை சேகரிக்கிறார்கள். தேன் சிறந்த மருத்துவ குணம் மிக்கது, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வேலைக்கார தேனீக்களின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும், மேலும் அவை இளந்தேனீகளை வளர்க்கும். தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும், தேன்கூட்டை பாதுகாக்கிறது. இது எல்லாமே இந்த வேலைக்கார தேனியோட வேலை தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம்ம இந்திய நாடு. தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், திருபுவனம் மற்றும் ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்திக்கு புகழ் பெற்றவை. ஸோ இந்த இடங்கள் அப்படின்ட்டு வரும்போது எத்தனாவது பிளேஸ் அப்படின்றது கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். பட்டு உற்பத்தியில் வேர்ல்டு லெவலில் 2nd பிளேஸ் வந்து இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு, அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று பெயர். ஓகேவா? ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், காட்சி தொடர்பியல். ஸோ இதில் வந்து பாக்ஸ் கொஸ்டின் இல்லை. ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து 7th 3rd டேர்மும் முடிச்சாச்சு. ஸோ 7th 3 டேர்மே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. சயின்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சோசியலில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுவரை நீங்கள் 6th பாக்ஸ் கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அது பார்த்துட்டு இது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 7th சோசியல் சயின்ஸ் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த 2025 போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் இதை லைட்டாக படிச்சுக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டின் டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறனாலும் கான்செப்ட் வைஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.